நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். Dear friend, அன்பான நண்பர்களே, in Psalm 57 and 2, 57ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், David cried out. தாவீது இப்படியாக சத்தமிட்டு கதறுகிறார். He said, I cry out to God most high. மகா உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். To God who will fulfill all his purpose for me. என்னை குறித்து நியமித்து வைத்திருக்கிற தம்முடைய நோக்கங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். This is a prayer of deliverance. இது விடுதலைக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. This is a prayer for deliverance. இது விடுதலைக்கான ஒரு ஜெபமாகும். When he was threatened by his fierce enemies, அவருடைய உக்கிர பகைஞனால் அவர் அச்சுறுத்தப்பட்ட போது, he was hiding himself in a cave, ஒரு கெபிக்குள்ளாக போய் தன்னை ஒளித்துக் கொண்ட போது, and he was crying out like this. இப்படியாக கதறி முறையிடுகிறார். He was very confident, அவருக்கு மிகுந்த ஒரு திட நம்பிக்கை உண்டு. and he said, the Lord will deliver me. கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார் என்ற தைரியம் அவருக்கு இருந்தது. The Lord will perfect everything concerning me. என்னை குறித்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் என்ற நம்பிக்கை. He was so afraid, அந்த அளவுக்கு அவர் பயந்து போயிருந்தார். but then he cried out to the Lord. ஆனாலும் கர்த்தரை நோக்கி அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். He didn't go and tell this to any king or any person. வேறு எந்த ராஜாவிடமோ அல்லது எந்த மனிதரிடமோ போய் இப்படி அவர் சொல்லவில்லை. He just cried out to the Lord. கர்த்தரை நோக்கி அவர் கதறி கூப்பிட்டார். What is to cry out? கதறி கூப்பிடுவதென்றால் என்ன? It means அப்படி என்றால் to involve every bit of our mind, our soul, our body and our heart. நம்முடைய இருதயம், மனம், ஆவி, ஆத்துமாவின் அனைத்தையும் முழுமையாக ஈடுபடுத்தி அவர் நோக்கி கூப்பிடுவதாகும். When we feel that nobody is there to help me, நமக்காக உதவி செய்வார் யாருமே இல்லை என்று தவிப்பில் நாம் உணரும் போது, when you say that nobody is there to help me, எனக்காக உதவி செய்வார் யாரும் இல்லை என்று நாம் சொல்லும் போது, automatically tears roll down your cheek, தானாகவே கண்ணீர் உங்கள் கன்னங்களிலே வழிந்தோட ஆரம்பிக்கும். and you cry out to the Lord. நீங்கள் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுவீர்கள். It involves your whole mind, body and soul. அப்படியானால் அதற்கு உங்களுடைய முழுமையான ஆத்துமா, மனம், இருதயத்தினுடைய ஈடுபாடு முழுமையாக தேவை.
Thank God we have a God who will answer our prayer. நம்முடைய கூப்பிடுதலின் ஜெபத்திற்கு உடனடியாக இறங்கி பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறபடியால் நன்றி சொல்லி வாழ வேண்டும். Even today, cast all your burdens at the feet of Jesus. இன்றைக்கும் கூட உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் திருப்பாதத்திலே இறக்கி வைத்து விடுங்கள். Never carry it along with you, dear friend. அன்பு நண்பர்களே, ஒரு நாளும் உங்கள் பாரத்தை நீங்கள் உங்கள் மீது தூக்கி சுமக்க வேண்டாம். Let us pour out our hearts before the Lord. நம்முடைய இருதயத்தின் மனக்குறையை கர்த்தருக்கு முன்பாக கொட்டி தீர்த்து விடுவோம். As Hannah cried out to the Lord in the presence of the Lord. அன்னாள் அன்றைக்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து கதறி மனங்கசந்து அழுதது போல Let us pour out our hearts before the Lord. நாமும் கூட கர்த்தருக்கு முன்பாக வந்து நம்முடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் கொட்டி தீர்த்து விடுவோம். He is the one who cares for you. அவரே உங்களுக்காக கரிசனையோடு அக்கறை கொள்ளுகிறவராக இருக்கிறார். Sometimes even our family members will be in a shape unable to help us. சில நேரங்களிலே நம்முடைய சொந்த குடும்பத்தினராலும் கூட நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பார்கள். That's why our loving Jesus came into this world. ஆகவே தான் நம்முடைய நேசர் இயேசு இந்த உலகத்திற்குள்ளே நமக்காக வந்தார். In Luke 19:10 the Bible says, லூக்கா 19:10 பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, Jesus came to seek and to save the ones who were lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். He came into this world to save us. நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். He came seeking for us. நம்மை தேடி அவர் வந்தார். And he knows your heartache. உங்களுடைய மனவேதனை அவருக்கு நன்றாகவே தெரியும். God, when he was in this world, called out a name, Zacchaeus. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே சகேயு என்ற ஒரு மனிதனை பெயர் சொல்லி கூப்பிட்டார். Everybody called him a sinner. ஊரில் இருந்த எல்லாரும் அவனை பாவி பாவி என்றுதான் சொன்னார்கள். But then the Lord called out by his name. ஆனாலும் கர்த்தரோ அவனை பெயர் சொல்லி அழைத்தார். When he came running to see how Jesus was, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும் ஆசையிலே அவன் ஓடோடி வந்தபோது, Lord said, let me come into your house. நான் உன் வீட்டுக்கு வரட்டும் என்று கர்த்தர் என்று சொன்னார். Hurry up. சீக்கிரமாய் ஓடி வா, Hurry up. சீக்கிரமாய் இறங்கி வா. Let me also come into your house. நானும் கூட உன் வீட்டுக்கு வந்து உன்னோடு கூட தங்க விரும்புகிறேன். Friends, அன்பு நண்பர்களே, the Lord said, இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், my dear daughter, my dear son, என் அன்பு மகளே, என் அருமை மகனே, let me come into your house. நான் உன் வீட்டுக்குள்ளே வர விரும்புகிறேன். Let me come into your heart. நான் உன் இருதயத்துக்குள்ளே வரட்டும். Will you give me your heart? உன் இருதயத்தை நீ எனக்கு தருவாயா? You give me your heart. உன் இருதயத்தை நீ எனக்காக தருவாயா? Let me come and stay in that house. நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணட்டும். Heart, the temple of God. தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படட்டும். Will you give your heart to the Lord? இன்றைக்கும் நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பீர்களா? Cry out. அழுது கூப்பிடுங்கள். Say, Lord, I need you, Lord. கர்த்தாவே, நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். Nobody can help me, Lord. ஆண்டவரே, யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாதப்பா. I need you, Lord. நீதான் எனக்கு வேண்டும். When Jesus was in this world, இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்தபோது Lord came seeking கர்த்தர் இயேசு தேடி வந்தார். for the people who wanted him. யார் யாரெல்லாம் அவரை நாடி தேடினார்களோ அவர்களை தேடி வந்தார். He entered into the house of Mary and Martha. மார்த்தாள் மரியாளின் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசு பிரவேசித்தார். They welcomed him to their house, அவர்கள் அவரை தங்கள் வீட்டுக்குள்ளே வரவேற்றார்கள். received him to their house. இயேசுவை தங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டார்கள். They were totally unrecognized people. அவர்கள் முற்றிலும் அங்கீகரிக்கப்படாத மக்களாய் இருந்தார்கள். And the place they were living were the place where lepers used to live. வழக்கமாக குஷ்டரோகிகள் வாழ்கிற இடத்தில்தான் அன்று அவர்கள் குடியிருந்தார்கள். They lived in a deserted place. முற்றிலும் மக்களால் கைவிடப்பட்ட ஒரு பகுதியில் வாழ்ந்தார்கள். Then the Lord came seeking for them. ஆனாலும் கர்த்தரோ அவர்களையும் தேடி வந்தார். You may say, nobody loves me in this world. இந்த உலகத்தில் யாருமே என்னை நேசிப்பதில்லை என்று நீங்கள் சொல்லலாம். I have no money. என்னிடம் பணமே இல்லை. I have no family life. எனக்கென்று ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையும் இல்லை. I have nobody to help me. எனக்காக உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. But our Lord Jesus came only for you, dear friend. அன்பு நண்பர்களே, அப்படிப்பட்ட உங்களுக்காக தான் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். Even now he is living among us. இப்பொழுதே அவர் நம் நடுவே வாசமாய் இருக்கிறார். To help you, dear friend. அன்பு நண்பர்களே, உங்களுக்கு உதவி
உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். He says, you are my friend. நீங்கள் என் சிநேகிதர் என்று அவர் சொல்லுகிறார். You are my mother. நீங்களே என்னுடைய தாய். You are my sister. நீங்களே என்னுடைய சகோதரி. You are my brother. நீங்களே என் சகோதரர். Who loves me. என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். Who does the will of God. தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Don't be disheartened, dear friend. அன்பு நண்பர்களே, மனம் சோர்ந்து விடாதீர்கள். Lord Jesus has come into this world only for you. உங்களுக்காகவே தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்திருக்கிறார். You cry out. நீங்களே சத்தமிட்டு கூப்பிடுங்கள். God cannot keep quiet. ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. He will have to answer your prayer. உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். Lord Jesus came in search of a man who was an invalid for 38 years. 38 வருடங்களாய் செயலிழந்தவனாய் இருந்த ஒரு மனிதனை தேடி ஆண்டவர் இயேசு தாமே வந்தார். In John 5, when he was lying near a pool in Bethesda. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா என்ற ஒரு குளத்தருகே அவன் வியாதியோடு கூட படுத்து கிடந்தபோது For 38 years. 38 ஆண்டுகளாக Long time he was there. நெடுங்காலமாய் அவன் அங்கே காத்திருந்தான். But he was looking at the pool. ஆனால் அவனோ அந்த பெதஸ்தா குளத்தையே பார்த்து கொண்டிருந்தான். He was thinking an angel would stare at the pool. ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த குளத்து தண்ணீரை கடக்குவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். Let me go into it and get healed. நான் அந்த குளத்துக்குள்ளாய் உடனே இறங்கி சுகம் பெற்று விடலாம். But then Jesus saw him. ஆனாலும் இயேசு அவனை கண்டார். Could not move. அங்குமிங்கும் அசைய முடியாதவனாய் இருந்தவனை கண்டார். Nobody was there around to help him. அவனை சுற்றிலும் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவருமே இருக்கவில்லை. But then Jesus came to him. ஆனாலும் இயேசுவோ அவனை தேடி அங்கே வந்தார். And he said, arise, take up your bed and walk. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு அவனிடத்தில் சொன்னார். And immediately he was cured. உடனே அவன் பூரணமாய் சுகம் பெற்றான். He took up his bed and began to walk. அவன் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போக ஆரம்பித்தான். Dear friends, even now the Lord is here to do a miracle for you. அன்பான நண்பர்களே, இதோ இப்பொழுதே உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். He will come near to you. உங்கள் அருகே அவர் நெருங்கி வருவார். He will take you by his hand and he will heal you. உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி உங்களை அவர் முழுவதுமாய் குணமாக்குவார். There will be no cancer anymore. இனிமேல் உங்களுக்குள் புற்றுநோயே இருக்காது. No tumor. எந்த கட்டிகளும் மறைந்திருக்காது. God will touch your body. கர்த்தர் உங்கள் சரீரத்தை தொடுவார். He will heal you today. இன்றே உங்களை முழுவதுமாய் அவர் ஆரோக்கியப்படுத்தி குணமாக்குவார். So be of good cheer. ஆகவே திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். Likewise, a brother Isaiah Kandulana. இதைப் போலவேதான் ஏசாயா கண்டுலானா என்ற ஒரு சகோதரன் இருக்கிறார். His testimony is recorded. அவருடைய சாட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Shall we all listen to that? அவருடைய சாட்சியை இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து கேட்போமா? मेरा नाम ईसाया स्कंडोलना है और मैं पश्चिम बंगाल के दार्जिलिंग जिला का रहने वाला हूँ. एक कान की சின்ன வயசுலேருந்து என் 2 கால்லேருந்தும் சீல் வடிஞ்சிட்டே இருக்கும். அதனால் கிராமத்தில் எல்லாருமே என்னையை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவும் இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அந்த சீல் வரும்போது நான் அந்த கர்ச்சீஃபால் துடைப்பேன். அந்த சீலில் வந்து கெட்ட நாத்தமும் வரும். பக்கத்தில் உட்கார்றவங்களும் அருவருப்பாக நினைப்பாங்க. சில நேரம் இது துணிலையும் பட்டுரும். அதனால எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். டாக்டர் பால் தினகரனோட மனைவி சிஸ்டர் இவாஞ்சலின் பால் தினகரன் இந்த காலிலேருந்து சீல் வடிகிறதுக்காக ஜெபம் பண்ணாங்க. कानों के समस्या शामिल था. Touch their ears and mouth and let them be healed, Lord. उनके कानों को और जीभ को छू करके उनको चंगाई दे. Lord, let them hear. वो सुनने लग जाए. Thank you, Jesus. धन्यवाद. बहन इवेंजलिन पॉल दिनकरन जब प्रार्थना की அவங்க ஜெபம் பண்ண பிறகு சீல் வடிகிறது முற்றுமா நின்று போச்சு. இப்போ நான் சுகமாக இருக்கு. प्रभु की सेवा करनी है. करोगे? करूंगा. इसकी सेवा करोगे? यीशु मसीह की. कैसे करोगे? उसके वचनों को फैलाकर. दिल जान से करोगे? जी, मेरे अंदर में तो इच्छा थी. இப்போ நான் ஆண்டவரோடைய ஊழியம் செஞ்சுட்டே இருக்கேன். 2009 நான் பைபிள் காலேஜ் போய் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ஜார்க்கண்ட் கும்லா பிளேஸில் நான் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கேன். என்னோட பிரச்சனைக்காக ஜெபிச்ச சிஸ்டர் இவாஞ்சலின் சிஸ்டருக்காக நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாக்களின் மூலமாய் உலக வாழ் மக்கள் தங்கள் வாழ்வில் இறைவனின் ஆசீர்வாதங்களை
தனித்தனியாக பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய காரணம் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களாகிய உங்கள் பிரார்த்தனைகளும் உதாரத்துவமான நன்கொடைகளுமே. எங்களுக்கு அருமையானவர்களே, உங்கள் காணிக்கைகள் எல்லாம் நாங்கள் ஜெப கோபுரத்தில் இலவசமாக ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். பொதுக்கூட்டங்களிலே ஜெபம் பண்ணுகிறோம், டெலிவிஷன் மூலம் ஜெபம் பண்ணுகிறோம், கடிதம் மூலம் ஜெபம் பண்ணுகிறோம், எல்லாம் இலவசமாக ஜெபம் பண்ணுகிறோம். அந்த செலவுகளெல்லாம் ஏற்க உங்கள் காணிக்கை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அது நிமித்தம் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கனம் பண்ணுவார். எப்படி இந்த திட்டத்தில் சேர்வது என்பதை நண்பர் கூறுகிறார், கவனித்து கேளுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கை செக், டிராஃப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலம் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், நம்பர் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 6,28,000. மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் மூலம் இணைத்திட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. Hallelujah. Hallelujah. Shall we all give a good clap to the Lord? நன்றாய் கரங்களை தட்டி நாம் அனைவரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Hallelujah. Hallelujah. What a wonderful God we have. எவ்வளவு அற்புதமான ஒரு அதிசய தேவன் நமக்கு He இருக்கிறார். was criticized and made fun of. His own friends made fun of him. அவருடைய சொந்த நண்பர்களே அவரை குற்றப்படுத்தி அவரை கேலி செய்து அவரை ஏளனமாய் பேசினார்கள். He felt so embarrassed to wipe his ears when the liquid was flowing out of his ears. அவருடைய காதுகளில் இருந்து அந்த சீல் வடியும் பொழுது அதை துடைப்பதற்கு மிகவும் சங்கோஜப்படுவார். In that situation, the Lord saw him and touched him. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே அவரை கண்ட கர்த்தர் அவரை முற்றிலுமாக தொட்டு குணமாக்கி விட்டார். Even now you may be saying, இதே நேரத்தில் நீங்களும் கூட சொல்லிக் கொண்டிருக்கலாம், my own husband is making fun of me. என் சொந்த புருஷனே என்னை கேலி செய்து கொண்டிருக்கிறார். My own children, they are making fun of me. என் சொந்த பிள்ளைகளே என்னை ஏளனம் பண்ணுகிறார்கள். Where can I go? நான் வேற எங்கே போவது? My own family members, they don't love me. என் சொந்த குடும்பத்தினரே என்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை. But then there is Jesus for you. ஆனாலும் உங்களுக்காகவே இயேசு இருக்கிறார். He is for you, dear friend. அன்பு நண்பர்களே, இயேசு உங்களுக்காகவே இருக்கிறார். Cast all your burdens at his feet. உங்கள் பார சுமையை எல்லாம் திரு பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். He has the power to deliver you. உங்களை விடுதலையாக்குவதற்கு வேண்டிய வல்லமை அவரிடத்தில் நிறைவாய் இருக்கிறது. The Lord not only healed ஏசாயாசை கர்த்தர் குணமாக்கினதோடு மாத்திரமில்லை, but then the Lord made him a servant of God today. இன்றைக்கு அவரை தமக்கு ஊழியம் செய்கிறவராகவே கர்த்தர் மாற்றி விட்டார். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. The Lord is calling you, dear friend. அன்பு நண்பர்களே, இன்று கர்த்தர் உங்களையும் கூட அழைக்கிறார். Let us surrender our lives to God. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவித்து விடுவோம். Today the Lord is going to wipe away your tears. இன்றே கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் முற்றிலும் துடைக்க போகிறார். This is the time for us to cry before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நாம் அழுது கதறி அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் இதுவாகும். Cry out today. இன்றே அவரை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். When now the Lord is moved with compassion. இப்பொழுதுதானே கர்த்தர் உங்கள் மீது மனதுருகுகிறார். Even now the Lord can heal you. இப்பொழுதே கர்த்தரால் உங்களை முற்றிலும் குணமாக்க முடியும். Come on, get up and walk in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எழுந்து நடப்பீர்களாக. Be healed. முற்றிலும் சுகமடைவீர்களாக. Be healed. குணமாவீர்களாக. Father, touch your people, Lord. இதாவே உம்முடைய ஜனங்களை இப்பொழுதே தொடுவீராக. And heal them, Lord. அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. Have compassion on your people. உம் ஜனங்கள் மீது மனதுருகும் ஐயா. And heal them, Lord. இவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. Where can they go other than you, Lord? உம்மை விட்டால் வேறு யாரிடத்திற்கு இவர்கள் போக முடியும்? Touch them, Lord. இவர்களை தொடும் ஆண்டவரே. Whatever may be the disease, Lord. இவர்களை பாதித்திருக்கிற வியாதி எதுவா இருந்தாலும் சரி. Touch them and heal them, Lord. இப்பொழுதே அவர்களை தொட்டு நீர் குணமாக்கி விடும் ஆண்டவரே. Whoever is watching this program, இந்த நிகழ்ச்சியை யார் யார் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, let them rise up and walk in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எழுந்து நடப்பார்களாக. No more disease in their body. இவர்கள் சரீரங்களிலே இனி வியாதிகள் இருக்க கூடாது. Touch them, Lord. இவர்களை தொடும் ஆண்டவரே. Touch them, Lord. இவர்களை தொடும் ஆண்டவரே. Let your presence heal them, Master. உம்முடைய பிரசன்னமே இவர்களை குணமாக்கட்டும் ஐயா. Even the mountains can melt before the presence of God. உன்னுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக மலைகளும் மெழுகு போல் உருகி விடுமே. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Father, take away every wheezing
from them, Lord. தகப்பனே இவர்களுக்குள் இருக்கிற எல்லா மூச்சிறைப்பையும் எடுத்து போடும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Father. நன்றி தகப்பனே. Lord, you know every one of their names, Lord. கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. Every one of their இவர்கள் problems. ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் உமக்கு கத்துப்படியாய் தெரியும். As they have cried out to you. தகப்பனே உம்மை நோக்கி இவர்கள் கதறி இருக்கிறபடியால் bring them out of all their problems, Lord. சகல விதமான பிரச்சனைகளின் பிடியிலிருந்து இவர்களை வெளியே மீட்டெடுப்பீராக. God, perfect everything concerning your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை குறித்து இருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பீராக. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உமக்கே நன்றி ஐயா. Thank you, Lord Jesus. ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி. Transformed into a new person from now on. இது முதற்கொண்டு முற்றிலும் புதிதான ஒருவராய் நீங்கள் மறுரூபமாய் மாறுவீர்களாக. No more sin in you. இனிமேல் உங்களுக்குள் பாவமே இருக்காது. No more sicknesses in you. இனிமேல் உங்களுக்குள் வியாதிக்கு இடமே இல்லை. Take away the sicknesses, Lord. வியாதிகளை எல்லாம் விலக்கி விடும் ஆண்டவரே. Father, those who do not walk, let them rise up and walk in Jesus' name. தகப்பனே நடக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடப்பார்களாக. Strengthen their bones, Lord. அவர்களுடைய எலும்புகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. Father, touch them and make them to walk again. தகப்பனே இவர்களை தொட்டு இவர்கள் மறுபடியும் எழுந்து நடக்க பண்ணுவீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. Touch every ear, Lord. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய செவியையும் தொட்டருள்வீராக. Let every infection come out. எல்லா விதமான உள் தொற்றுகளும் வெளியேறுவதாக. Let every unwanted liquid stop in Jesus' name. தேவையில்லாமல் சுரக்கிற ஒவ்வொரு திரவமும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நின்று விடுவதாக. Help them to hear properly, Lord. சீராய் இவர்கள் கேட்க தயவு செய்யும் ஆண்டவரே. Lord, there are many who could not see, Lord. கண் பார்வை தெளிவில்லாமல் பலர் இங்கு உண்டாண்டவரே. Touch their eyes. அவருடைய கண்களை தொட்டருளும். Let your nail pierced hand come upon them, Lord. ஆணிகளால் துளைக்கப்பட்ட உம்முடைய திருக்கரம் இப்பொழுது அவர்கள் மீது வரட்டும் ஐயா. Enable them to see, Lord. அவர்கள் நல்ல முறையில் பார்வையடைய செய்வீராக. Give them a perfect eyesight, Lord. நல்ல தெளிவான பூரண கண் பார்வையை கொடுப்பீராக. Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Touch every brain. ஒவ்வொரு மூளை பகுதியையும் தொடுவீராக. Let them be a normal person from now இப்பொழுதிலிருந்து on. இவர்கள் சமசீரான இயக்கமுடையவர்களாய் இருப்பார்களாக. Thank you, Jesus. உமக்கு நன்றி அப்பா. For touching them, Lord. இவர்களை தொட்டபடியால் உமக்கு நன்றி. And healing them. இவர்களை குணமாக்குகிறபடியால் உமக்கு All நன்றி. over this place. இந்த இடம் முழுவதும் இதை செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு Let நன்றி your nail சொல்லுகிறோம். pierced hand come upon them, Lord. ஆணிகளால் துளைக்கப்பட்ட உம்முடைய திருக்கரம் இவர்கள் மீது வந்து அமரட்டும். Father, heal them, Master. தகப்பனே இவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் உங்கள் கடிதங்களை நேரிடையாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு இறைவன் இயேசுவிடம் மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், நம்பர் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 6,28,000. இமெயில் முகவரி evangeline@jesuscalls.org.